ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை அட்வென்ச்சர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்பேஸில் கோமாலேருந்து எந்திரிக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. அவர் ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்திருப்பாரு. அவரை வலுக்கட்டாயமாக ஸ்பேஸ்க்கு அமுச்சு வச்சிருப்பாங்க. அவரை ஏன் அமுச்சிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சூரியன் தன்னோட வெப்பத்தன்மையை இழந்துகிட்டே வருது. அதை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சயின்டிஸ்ட் இவர் அனுப்பியிருக்காங்க. இவர் எப்படா பண்ண போறார் அப்படின்ட்டு பார்க்கும்போது, சூரியனோட சேர்த்து நட்சத்திரங்களும் அதோட தன்மையை இழந்துகிட்டே வருது. ஆனா ஒரு நட்சத்திரம் மட்டும் இன்னும் பிரைட்டாவே இருக்கு. அதை ஏன் இந்த வைரஸ்லாம் அஃபெக்ட் பண்ணல அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கலாரங்கிறாரு. அங்க அவருக்கு ஒரு ஏலியன் ஃப்ரெண்டும் கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லியே ஆகணும். படத்துல வர ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸுமே தரமா எடுத்திருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ், சிஜி, எடிட்டிங் எல்லாமே செம்மையா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம ஹீரோலாம் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஏலியனும் தான் பல டைம் இருப்பாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவு படத்தை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பல போர்ஷன்ல அவர் மட்டும் தான் இருப்பாரு. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்காரு படத்தை காப்பாற்ற. அதே அந்த ஏலியன் வந்ததுக்கு அப்புறம் படம் வேற லெவல்ல போகுது. இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்து மூலமா பல விஷயங்களை பேசியிருக்காங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி டைலாக்ஸும் சூப்பராகவே வச்சிருக்காங்க, கன்வின்சிங்கா. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகுது. ஏன் ஒரு சில இடங்களில் லேக் அடிக்க கூட செய்யுது. அந்த ஏலியன் வந்த அப்புறம் படம் பிக்கப் ஆகி சூப்பரா முடியுதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை அடல்கனலா இல்ல ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.